கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பேய் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னடா இப்படி இருக்குது, செம்ம ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த படத்தோட பேர் தி ஐலாண்ட். 2023 ரிலீஸ் ஆன இந்த ஐலாண்ட் படத்தோட ஸ்டோரி என்னென்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு தீவுக்குள்ளே இருக்க குகைக்குள்ளே ஒரு தீயில் ஒரு பொண்ணு மாட்டி அலறிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட அலறல் சத்தம் மிக கொடூரமாக இருக்குது. அது வெறும் அலறல் சத்தம் மட்டும் கிடையாது, அது ஒரு மரண ஓலம். அவங்க அந்த டைமில் அந்த தீவுக்கே ஒரு சாபம் விடுறாங்க. இப்போ அந்த சாபம் அந்த தீவு ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்குது. அந்த தீவுக்கு யாராவது போனாங்கன்னா அவ்வளோதான். ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட் நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி கனவாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுனால மற்ற ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்காரு, இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. ஹீரோவோட தம்பி அதே கேங்கில் இருக்க எஸ் அப்படின்ற பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதே கேங்கில் லில்லி அப்படின்ற ஒரு யூடியூபர் பொண்ணு இருக்காங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் ஏறி போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த தீவுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இவங்களோட ட்ரிப் வந்து ஜாலியாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடூரமான நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. இப்போ அந்த லில்லின்ற பொண்ணு யூடியூபர்னு சொன்னால, ஆக்சுவலாக அவங்க ஒரு vlogger. அதனால் இவங்க போகிற இடத்த எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக இவங்க தங்குற இடத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்கள மாதிரியே இன்னொரு கேங் அங்கே வர்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த எஸ் பொண்ணு இருக்காங்களே அவங்களோட சித்தியோட பொண்ணோட கேங். அதாவது அவங்க அப்பாவோட 2வது ஒய்ஃபோட பொண்ணு. ஆக்சுவலாக இவங்க 2 பேத்துக்கு ஆகாது போல் இங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பென் அப்படின்றவன் ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வயிறு எரியுது. ஏன்னா இவர் லவ் பண்ணிட்டு இருக்காருல, இவன் என்னடா ஏதோ ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் போல அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் தன்னோட பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கப்ப அவளுக்கு ஒரு வித்தியாசமான குரல் கேட்குது. அது என்னன்னா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை யாருனாலுமே பிரிக்க முடியாது அப்படின்ற சத்தம் பயங்கரமாக கேட்குது. இதை கேட்டவுடனே ஹீரோயின் பக்கத்தில் இருந்த லைட்டு கீட்டில் தட்டி விட்டுட்டு அங்கே உட்கார்றா. அந்த இடத்துக்கு லில்லி வந்துடுறாங்க. வந்துட்டு என்னம்மா மறுபடியும் உனக்கு அந்த கனவு வந்துருச்சா அப்படி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் வந்துச்சு, ஆனால் இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் எனக்கு இருந்துச்சு, யாரோ என்னை எங்கேயோ கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் எல்லோரும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ உட்காந்துருக்காரு. ஹீரோவோட தம்பி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, டேய் என்னடா நீயும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற, ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியே தெரியல, ப்ரொப்போஸ் பண்ணி விடு, அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணதோ இல்லையோ அதுக்கப்புறம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ப்ரொப்போஸே பண்ணாமல் இருக்க பாரு, நான்லாம் என்ன பண்ண தெரியுமா, இன்றைக்கி பார்த்தா நாளைக்கு ப்ரொப்போஸ் பண்ணால் நாளைக்கு அவுட்டிங் போயிட்டேன், நீயும் இருக்கேடா அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாது கூட பெரிய விஷயமா தெரியலடா, நீ எல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேன் பார்த்தியா, போடா டேய் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைடு அந்த கசின் பொண்ணோட கேங்கு பயங்கர வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம கேங்கில் இருக்க, அதாவது ஹீரோ கேங்கில் இருக்க மார்க் அப்படின்றவன் அந்த கிட்டி அப்படின்ற பொண்ணை பார்த்துட்ருக்கான். கிட்டி யாருன்னா அவங்க தான் அந்த எஸ்ஸோட சித்திக்கு பிறந்த பொண்ணு. அவங்க மேலே இந்த மார்க் அப்படின்றவனுக்கு ஒரு கண் இருக்குது. இவன் ஜாலியாக சைட் அடிச்சுட்டு இருக்கான். பக்கத்தில் பென் உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு மார்க் என்ன நினைக்கிறான்னா, கிட்டிக்கு ப்ரொப்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டிக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறப்ப கிட்டியோட கேங் மெம்பர்ஸ் வந்து அந்த ரோஸை கட் பண்ணி விட்டுட்டு இவன் மூக்கையும் உடைச்சிட்றாங்க. அடித்து மூக்கை உடைக்கல, இவனை கலாய்ச்சி இவனை நோஸ் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பென் உட்காந்து நைட்டும் சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் ஹீரோயின் உட்காந்து பென்னையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பென்னை பார்க்கல, அவங்களுக்கு பின்னாடி ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடி சாதாரண மனுஷி கிடையாது, அவங்க ஒரு ஆவி. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ஆவிகளை பார்க்குற பவர் இருக்குது. இப்போ பென் என்ன நினைக்கிறான்னா, நம்ம சிகரெட் குடிக்கிறதா இவ இப்படி பார்க்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை கீழே போட்டுடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ எப்படியாவது இன்றைக்கி நைட்டே ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுற டைமில் பென் கூடவே இருக்கான். அதனால் அவர் ப்ரொப்போஸே பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில் ஒரே ஒரு போட்டு தான் இருக்க காரணத்தினால 2 கேங்குமே ஒரே போட்டில் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டோட போட்மேன் போட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பயப்படுறாரு. இன்றைக்கி என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு மரண பீதி அவரோட முகத்தில் தெரியுது. அதுக்கப்புறம் போட்டை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த வித்தியாசமான தீவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே அந்த தீவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்மேன் கிட்ட சொல்கிறப்ப, ஐயோ அந்த தீவுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தான தீவு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவரையும் அந்த தீவுக்கிட்ட கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த தீவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல எல்லாருமே ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தண்ணிக்குள்ளே போகும்போது ஒரு மண்டையோடு ஹீரோயின் முன்னாடி வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாமே எலும்பு கூடுகளாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே மேலே வந்துடுறாங்க. பட் தண்ணிக்குள்ளே போன ஹீரோயின் மட்டும் வரவே இல்லை. எல்லாருமே பயத்தில் ஹீரோ அப்புறம் போட்மேனோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஹீரோயினை தேடுறதுக்காக தண்ணிக்குள்ளே போகிறாங்க.
ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாரு. பட் ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. இவர் மேலே தூக்கிட்டு வர்றாரு. அப்படி தூக்கிட்டு வரும்போது ஹீரோயினோட மைண்டில் சில விஷுவல்ஸ் போகுது. அதெல்லாம் ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இப்போ போட்மேன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீவுக்கிட்ட வந்ததுனால தான் ஹீரோயினுக்கு இப்படி ஆச்சு, உடனே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு போட்மேன் எல்லாத்தையுமே உட்கார வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கடா கண்ணுங்களா, இங்கே இருக்கிற எல்லா தீவுக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம போகணும்னு நினச்சோம் தெரியுமா, அந்த தீவுலாம் மிக மிக கொடூரமானது. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணால் சபிக்கப்பட்ட அது தீவு. அந்த பொண்ணு சாபம் விட்டதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஐ மீன் அவங்களோட எலும்பு கூட இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அந்த மாதிரி அந்த சாபத்தினால பாதிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் அந்த தீவுக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு கற்பனை இருந்துச்சுனாலே அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் போனதுக்கப்புறம் இந்த கசின் பொண்ணோட கேங் இருக்காங்களே, அவங்க வந்து இதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சும்மா கட்டுக்கதை அடிச்சு விட்டுருக்க, நம்ம சின்ன பசங்க இதெல்லாம் நம்பிடுவோன்னு சொல்லி அடிச்சு விட்டுருக்காரு. அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படி சொன்னாலும் ஹீரோ கேங்கில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த தீவை பற்றி ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க பயந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ண அந்த கசின் பொண்ணோட கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்களை வம்புக்கு இழுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே பாரு, சண்டெல்லாம் வேணாம், ஆனால் ஒரு கேம் வச்சுக்கலாம். இந்த கேமில் தோக்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தீவுக்குள்ளே இருக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்டதுனால ஒரு கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமோட பாதியிலேயே ஹீரோயினுக்கு திரும்ப வழக்கமாக அந்த நினைவுகள் வர ஆரம்பிச்சது. அதனால் அப்படியே அவங்க ஃப்ரீஸ் ஆகி நின்றுறாங்க, அந்த கேம்லேயும் தோத்துறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட கேங் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தீவில் இருக்கணும். அடுத்த நாள் காலையில் யூடியூபர் லில்லி பிளாக் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு இந்த மாதிரி 2 கேங் வந்து கேம் விளாண்டோம், அதில் எங்கள் கேங் தோத்துட்டோம், அதனால இப்போ வந்து நாங்கள் அந்த தீவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து, இங்கே பாரு, உனக்கு வந்து அடிக்கடி சில விஷுவல்ஸ் வருது தெரியுமா, அதுக்கும் இப்போ நம்ம போக போகிற தீவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படி சொல்கிறப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, இங்கே பாரு, உனக்கு வேணுங்கிற பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பல நாளுக்கு முன்னாடி வாங்கினா ஒரு பிரேஸ்லெட்டை எப்படியாவது ஹீரோயின் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் கொடுக்க வர்றப்பலாம் வந்து இவரால் கொடுக்க முடியாமே போகுது. சரி இன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. இன்றைக்கும் அவரால் அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் போட்டில் வந்து இந்த தீவெல்லாம் இறங்கிடுறாங்க. அந்த கசின் கேங் பசங்க இருக்கானுங்க தெரியுமா, அவனுங்க என்ன சொல்கிறானு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருக்க போகிறதில்ல, உங்கள் பணத்தையெல்லாம் அள்ளுறக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த வெக்கேஷன் வந்திருக்கோம்ல, நம்ம காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு தீவு நமக்கு கிடைக்காது, அதனால் இந்த தீவில் இருக்கிறதுல கட்டுக்கதை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எப்போ போல ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உண்மையாகவே அந்த போட்மேன் சொன்ன மாதிரி இந்த தீவில் ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம லில்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பறவை இருக்குது, அது பார்க்குறக்கு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் இந்த பறவை பார்க்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பறவை பறந்து போகுது. ஓகே, இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பறவையை ஃபாலோ பண்ணி அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது எல்லாருமே ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிடுறாங்க. பட் பென், ஹீரோயின், ஹீரோ 3 பேர் மட்டும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. முன்னாடி போனவங்களாம் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அவங்க எதை பார்த்துருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த காட்டுவாசிகள் இருக்காங்களே, அவங்களோட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து அப்படியே உறைஞ்சி நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் கயிறு இருக்குது. அதை பார்த்து அங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோவோட தம்பி வந்து, அட இதெல்லாம் என்னப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை போயிட்டு அவுக்குறான். அந்த கயிறை இவன் இது பண்ணுறக்கும் இந்த பின்னாடி வந்துட்டு இருந்தாங்களா அந்த 3 பேர், அவங்க வர்றக்கும் டைமிங் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போனால் ஒரு குடிசை வீடு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு வெளியே மந்திரத்தால் எழுதப்பட்ட சில பேப்பர்ஸும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது, இந்த சிலையை இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால தான் வச்சுருப்பாங்க, அதனால் எல்லா விஷயத்தையுமே மதிக்க கற்றுக்கணும், நீங்கள் இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரூமுக்குள்ளே நான் பார்த்துட்டேன், எதுவும் ஆபத்தாலாம் இல்லை, நம்ம தாராளமாக இங்கே தங்கலாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே ரூமுக்குள்ளே போயிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் இந்த பெண்ணு ஹீரோயின் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாடுறா, அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட், ஐ மீன் நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன், அதனால் நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, எப்போ பார்த்தாலும் அவகிட்டே வந்து நீ சுற்றிட்டு இருக்கிற, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது பென் அதெல்லாம் கண்டுக்காமல் திரும்பவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, என்னடா அவன் சின்ன கேப் கிடைச்சாலே ஸ்கோர் பண்ணுறானே அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லாருமே நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பென்னுக்கு திடீர்னு முழிப்பு வருது. இவன் எந்திரிச்சு பார்க்குறான். இவங்க இருந்த ரூமோட கதவு திறந்துருக்கு. சரி இது ஏதோ காற்றுல திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு நினைக்கிறப்ப வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்க்குறப்ப நிறைய கல் அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணோட அழுகிற குரல் கேட்குது. இது நம்மளோட கற்பனையா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை.
அந்த பொண்ணோட அழுகுரல் கேட்குது. இப்போ எந்திரிக்கிறது நம்ம ஹீரோயின். தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு இவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த சைடு திரும்பி பார்த்தா இவங்கள மாதிரியே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்போ ஹீரோயின் இவனுங்க எதுக்குடா ஒரே மாதிரி இப்படி உட்காந்துருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி அப்படின்னு கூப்பிட்றப்ப எல்லாருமே அப்படியே ஒரே மாதிரியே படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அழுகிற குரல் ஹீரோயினுக்கு கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா ஒரு லேடி அழுதுட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து கீழே கிடக்குறாரு. அங்கே இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேடி இழுத்துட்டு போயிட்டு இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது வந்து வெளி உலகத்துக்கு நீ சொல்லக்கூடாது, இப்போவே அவனை புதைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வந்து புதைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி எங்களை அநியாயமாக பிரிச்சுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி ஒரு சூனியக்காரி மாதிரி மாறி அந்த தீவுக்கே சாபம் விடுறாங்க. அப்படி சாபம் விட்டதுக்கப்புறம் தான் அங்கே இருந்த மக்கள் எல்லாமே செத்து போகிறாங்க. ஸோ அந்த லேடி அந்த தீவை சபிச்சது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே சபிச்சு ஒரு சூனியக்காரி மாதிரி மாற்றிக்கிறாங்க. இதோட விஷுவல்ஸ் தான் நம்ம ஹீரோயினோட கனவுல அடிக்கடி வந்திருக்கு. இப்போ டக்குன்னு ஹீரோயின் எந்திரிச்சிட்றாங்க. எஸ், இது அவங்களுக்கு வந்த கனவு. அடுத்த நாள் காலையில் யூடியூபர் லில்லி தன்னோட ஃபோனை செக் பண்ணும்போது அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது என்னென்னா இவங்க கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறத வேற யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னடா நம்ம கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே படுத்திருக்காங்க, அப்போ ஃபோட்டோ எடுத்தது யார், இது நடக்க பாசிபிலிட்டிஸே இல்லையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் தனக்கு வந்த கனவை சொல்கிறாங்க. பென்னு தனக்கு வந்த கனவை சொல்லிட்டு சரி ஓகே இதை மற்ற யார்கிட்டையும் சொல்ல வேணாம், சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகுது. தன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னவங்க அந்த கசின் பொண்ணோட கேங் மெம்பர்ஸ் வரவே இல்லை. இந்த சைடு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா இவனுங்க அந்த கசின் மெம்பர்ஸோட கேங் இருக்கானுங்கள அவனுங்க உட்காந்து நம்ம எப்படி அவனுங்களை வந்து கூப்பிட போகவே இல்லை பார்த்தியா, அவனுக்கு வசமாக மாட்டிட்டானு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு வந்த போட்மேன் அட பாவிகளா அங்கே போவேணான்னு படித்து சொன்னேடா கேட்டிங்களா, பத்தாவுக்கு நீங்கள் அவங்கள போய் விட்டுட்டு திரும்ப வந்துட்டு இப்படி திரும்ப கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணாமல் இப்படி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, சிரிக்கிற நீ வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த தீவுக்குள்ளே அமைதியாக யாருமே இல்லாத மாதிரி ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமம் வந்து சபிக்கப்பட்டது. அந்த கிராமத்துக்குள்ளே இவங்க போனாங்கன்னா உயிரோடு திரும்ப முடியாது, தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் இப்போவே சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பட் யாருக்குமே ஃபோன் போகல, அங்கே டவரே இல்லை. சரி வாய்ஸ் மெசேஜாவது அனுப்பிச்சுட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட் மேனே வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. பட் டவர் இல்லாதங்காட்டிக்கு அது போய் சேரவே இல்லை. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. பட் ஹீரோவோட தம்பியும் அவனோட ஆள் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு காட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல மஜா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சூனியக்காரி லேடியோட ஹஸ்பண்டோட பணம் இருக்குது. ஐ மீன் அவரை புதைச்ச இடம் அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க குகைக்குள்ளே தான் அந்த சூனியக்காரியோட உடம்பு இருக்குது. இவங்க மஜா பண்ணுற சந்தோஷத்தில் அந்த சூனியக்காரி லேடியோட ஹஸ்பண்ட் பணத்துக்கு மேலே இருக்க கல்லை தட்டி விட்டுறாங்க. இதில் டென்ஷனான அந்த குகைக்குள்ளே தூங்கிட்டு இருந்த அந்த சூனியக்காரி கொடூரமான முறையில் எந்திரிச்சிட்றா. இதில் காமெடி என்னென்னா இந்த தம்பிக்காரர் இருக்கான் தெரியுமா, அவன் அது மேலேயே பிஸ் அடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த சூனியக்காரி தம்பிக்காரனா அப்படியே காட்டுக்குள்ளே சருட்டுன்னு இழுத்துட்டு போயிடுது. இதை பார்த்து அலறி அடித்து அந்த எஸ் பொண்ணு மற்றவங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எந்திரிச்சுவாங்க, அவனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரம் அந்த காட்டுக்குள்ளே தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே தம்பிக்காரனை காணோம். ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே நம்ம பகலில் வந்து தேடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இல்லை என் தம்பி இல்லாமல் நான் வரமாட்டேன், நீங்கள் வேணால் போங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி இவங்க சொல்கிறது கரெக்டு தான், நம்ம பகலில் வந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட தம்பி மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறான். அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரியோட குகைக்குள்ளே தான் இருக்கான். இவன் சுற்றி முற்றி டார்ச் அடித்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப டக்குன்னு அந்த சூனியக்காரி இவன் முன்னாடி வருது. வந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட கையில் இருந்த பெரிய நகத்தை வச்சு இவனோட கழுத்தை கீறி இவனோட ரத்தத்தை குடிச்சு அவனை கொலை பண்ணுது. இவனோட ரத்தத்தை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சூனியக்காரியோட உடம்பே வேற மாதிரி மாறுது. விடிஞ்சதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோடனே சரி வாங்க தம்பி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த மார்க் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து ஒரு பயந்தாங்கோலி. அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் போய் தேடுங்க, நான் இங்கேயே இருக்கேன், ஒருவேளை தம்பிக்காரன் இங்கே வந்தானா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அதனால நான் இங்கேயே இருக்கேன்ப்பா, நீங்கள் போய் தாராளமாக தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் போகிறாங்க. இவன் வந்து அந்த வீட்டில் இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு போட்மேன் அந்த சித்தி பொண்ணோட கேங்கை கூட்டிகிட்டு இவனுங்களை காப்பாற்ற வந்துட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து அவங்கள தனியாக தாட்டி விட்டீங்களா, இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, நீங்களும் என்னோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வர்றப்ப திடீர்னு போட்டு நின்றுது. அதை ஒரு வழியாக எப்படியே ஒரு ரெடி பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டுருக்காரு. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா இந்த மார்க் இருக்கான்ல இவனோட க்ரஷ்ஷான அந்த கிட்டி பொண்ணு இவன் ரூமுக்கு வர்றாங்க. வந்துட்டு இவன் ஆண் வாயை பொழந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப திடீர்னு அந்த பொண்ணு சூனியக்காரியாக மாறுது. இந்த சைடு தம்பியை தேடி போன கேங் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா உள்ள மார்க் இல்லை, அதுக்கு பதிலாக ரத்த வெள்ளமாக நிறைஞ்சு கிடக்குது.
இப்போ சில பேர் மார்க் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாலும் சில பேர் வந்து இல்லைல்ல அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை, இங்கே இருக்க வேறு ஏதாவது வீட்டில் தான் அவன் இருப்பான், வாங்க போய் தேடி கண்டுபிடிக்கலாம், இல்லைனா அவன் பீச்சுக்கு போயிருப்பான், பீச்சுக்கு போயிட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளை கூப்பிட்டு வர போயிருப்பான், நம்மளும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர்றப்ப பென் சொல்கிறான் இப்போவாவது நமக்கு நடந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி தன்னோட ஃபோனில் இருந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறான். அதாவது இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கப்ப வேற யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்களே அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு அப்புறம் ஹீரோயினும் தனக்கு வந்த கனவை சொல்கிறான், பென்னும் வந்து தனக்கு நடந்த கனவை சொல்கிறான். அதே டைம் அந்த போட்மேன் சென்ட் பண்ண வாய்ஸ் மெசேஜும் இப்போ தான் வந்து ஹீரோவோட மொபைலுக்கு வருது. இவன் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தீவை பற்றி இந்த தீவுக்கெல்லாம் போகாதீங்க, அது வந்து சபிக்கப்பட்ட அந்த ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போனால் நீங்கள் செத்துருவீங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தார்ல. அது போக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அது என்னென்னா அந்த தீவில் இருக்க சூனியக்காரியை ஓட்டுறதுக்காக ஒரு ஷாமனை ரெடி பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் அந்த ஷாமனை விட சூனியக்காரி பவராக இருந்தனால அந்த ஷாமன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னைத்தானே கொண்டிருக்காரு. ஐ மீன் அந்த சூனியக்காரி கூட போராட முடியாமல் சூசைட் பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு ஷாமன்னாலேயே அந்த சூனியக்காரியை ஃபேஸ் பண்ண முடியலையே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை அந்த சூனியக்காரி தான் மார்க்கையும் நம்ம தம்பியை வந்து இழுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க டைமில் தூரத்தில் ஒரு போட் வருது. அது வேற எந்த போட்டு கிடையாது, நம்ம போட் மேன் அவங்கள கூப்பிட்டு வர போட்டு தான். அப்படியே அப்பாடா இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த போட்டு பிளாஸ்ட் ஆகி வெடிக்குது. இதை பார்த்துட்டு அவ்வளோதான் இவங்களும் செத்துட்டாங்களா, கூடிய சீக்கிரம் நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜில் போட்மேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். அது என்னன்னா, நீங்கள் அந்த காடு வந்து முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருந்திருக்கணும், அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலோ இதில் ஏதாவது கிறுக்கி வச்சுருந்தாலோ அதை வந்து சரி பண்ணிடுங்க, இல்லைனா உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில இடத்துல கிறுக்கி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கயிறு வந்து அவுத்தாங்களே அந்த கயிறையும் திரும்ப கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எஸ் பொண்ணு சரி ஓகே தம்பிக்காரன் கடைசியாக எங்கே தொலைஞ்சு போனேன் அந்த இடத்த காட்டு அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனவொன்னே ஹீரோயினுக்கு தெரிஞ்சுது அந்த சூனியக்காரியோட ஹஸ்பண்டோட உடம்பு இங்கே தான் எங்கேயோ புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே தோண்டி பார்க்குறாங்க. எஸ் அங்கே வந்து அந்த ஹஸ்பண்டோட எலும்புக்கூடு இருக்குது. அதை பார்த்தோன்னே இது கண்டிப்பாக அந்த சூனியக்காரியோட ஹஸ்பண்டோட எலும்புக்கூடு தான். சரி ஓகே இதை நம்ம தொட்டு பார்ப்போம், தொட்டால் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்க்குறப்ப சில விஷுவல்ஸ் ஹீரோயினுக்கு வருது. இப்போ தான் அந்த சூனியக்காரியோட ஃப்ளாஷ்பேக். அது என்னென்னா அந்த சூனியக்காரியும் அவளோட ஹஸ்பண்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவளோட வயிற்றில் ஒரு குழந்தையும் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா அந்த ஹஸ்பண்ட் இந்த இனத்தை சேர்ந்தவனே இல்லை, அதாவது இந்த ஊர் இந்த தீவை சேர்ந்தவனே கிடையாது, அவன் வெளியூர்காரன். அது வந்து மற்றவங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இவன் நம்ம இனத்துக்கே துரோகம் பண்ணிட்டா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த ஹஸ்பண்டை முதல்ல வெளியே இழுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இழுக்க போகிறப்ப அவள் கதறா இந்த மாதிரி என்னை வாழ விடுங்க, எங்களை வந்து சந்தோஷமாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவனு எதை பற்றியும் கண்டுக்காமல் அந்த ஹஸ்பண்டை இழுத்து கொண்டு வந்து கீழே போட்டுறாருங்க. அப்படி கீழே போடும்போது தான் இவன் தலையில் அடிபட்டு இறந்து போயிடுறான். ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம முன்னாடியே வந்து ஹீரோயினோட மைண்டில் வந்ததாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ டக்குன்னு ஹீரோயின் எந்திரிச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறா. என்ன அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சூனியக்காரி இந்த தீவையே வந்து சபிச்சிட்டா, அந்த சாபத்தை வந்து நம்ம உடச்சாதான் நம்ம வந்து இங்கிருந்து வெளியே போக முடியும். அதுவும் இல்லாமல் அந்த சூனியக்காரி ஒரு குகைக்குள்ளே இருந்தால் சாபம் கொடுத்துருக்கா, அந்த குகையை நம்ம இப்போ தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் எல்லாரும் போயிட்டுருக்கப்ப லில்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அவன் அந்த வீடியோவில் அதாவது விளாகில் என்ன சொல்கிறா அப்படின்னா இப்படி நாங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக வந்து மாட்டிட்டோம், இந்த மாதிரி அந்த கேமில் தோத்தோம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோமா, இங்கே வந்து இப்படி மாட்டிட்டோம், ஏற்கனவே 2 பேர்த்த காணோம், இனி எனக்கெல்லாம் என்ன போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கா. இவங்க நடந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கப்ப அந்த சூனியக்காரி இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே அங்கங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. அதையும் வந்து அந்த சூனியக்காரி கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அருவி இருக்குது, அதை தாண்டி தான் இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி போயிட்டு இருக்கப்ப லில்லி இருக்கா தெரியுமா, லில்லிக்கு முன்னாடி இந்த சூனியக்காரி வந்து பயங்கரமாக அவளை பயம்படுத்துறா. அதுக்கப்புறம் பென்னை பார்த்துட்டு அப்படியே பென்னை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பென்னை தண்ணிக்குள்ளே அமுக்கிறப்ப அவன் கையில் ஒரு ஈட்டி வச்சிருப்பான், அதை வச்சு நறுக்குன்னு அந்த சூனியக்காரி ஏற்றிடுறான். அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி இவனை விட்டுட்டு திரும்ப லில்லி கிட்ட போய் லில்லியை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. பட் இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, லில்லியை காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அந்த பிரேஸ்லெட் வச்சுருந்தான் தெரியுமா, அதுவும் தண்ணியோட தண்ணியாக அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. ஒரு டென்ட் போட்டு அங்கே தூங்கலான்னு இருக்கப்ப ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த ஷிஃப்ட் நீ பாரு, என்னால் முழிச்சிருக்க முடியல, எனக்கு தூக்கம் வருது, நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போகிறான். போகிறப்ப பென்னும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இவன் ஃபீல் பண்ணுறான். சரி வேறு வழி இல்லை நமக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிடுறான். அதுக்கப்புறம் பென்னு சிகரெட்டை பற்ற வைக்கிறான். அப்படி பற்ற வச்சுட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா அன்னைக்கு நீ எனக்கு பின்னாடி யாரையோ பார்த்தேன்னு சொன்னியே, அது வந்து வேறு யாரும் கிடையாது, எங்கள் அம்மாவோட பேய் தான், அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபீலிங்கில் தான் நான் தம் அடிக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் காட்டுக்குள்ளே இருந்து அவங்க அம்மா கூப்பிட்ற மாதிரி குரல் கேட்குது. இப்போ பென்னு ஹீரோயின் அந்த குரலை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க அம்மாவோட ஆவி நின்றுட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் கையில் ஒரு ஈட்டி வச்சுருந்தான்ல, அது ஆக்சுவலாக ஒரு மந்திர ஈட்டி. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மந்திர ஈட்டியை கீழே போடு, அப்போ தான் என்னால் உன் பக்கத்தில் வர முடியும், உன்கிட்ட பேச முடியும் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு நிமிஷம் இரு, வந்தது உங்கள் அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப
வந்தது சூனியக்காரி தான். அந்த இடத்துல ஆளை காணோம். இந்த சைடு அவங்கள திசை திருப்பி விட்டுட்டு இந்த சைடு தனியாக இருக்க எஸ் பொண்ணுக்கிட்ட வந்து அந்த எஸ் பொண்ணை தூக்கிட்டு போயிடுது. அப்படியே சீனை கட் பண்ணால் காலையில் விடிஞ்சிருது. இவங்க 3 பேர் மட்டும்தான் இப்போ உயிரோடையே இருக்காங்க. இவங்க போயிட்டுருக்கப்ப இப்போ பென் வந்து ஹீரோயின் கூட க்ளோஸாக இருக்கிறது ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அதனால் ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை கட்டிகிட்டு இருக்கப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி நம்ம கூட வந்தவங்களாம் செத்து போயிட்டாங்க, அதை பற்றி கவலைப்படாமல் எனக்கு அடிச்சிட்ருக்கீங்க. இப்போ நம்மளாம் ஒத்துமையாக இருந்தால் தான் அந்த பேயை நம்ம விரட்ட முடியும், நம்ம உயிரோடு இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்றது யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அந்த குகை இருக்குது தெரியுமா, அந்த குகை தூரத்தில் தெரியுது. இப்போ ஹீரோயின் முன்னாடி போயிடுறாங்க. ஹீரோ பென் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, அந்த குகைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கள் நடுவில் வந்து இந்த சீன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமே அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த குகைக்குள்ளே தான் அந்த எஸ் பொண்ணை சூனியக்காரி வச்சுருக்கா. இப்போ இவங்க 3 பேர் உள்ளே வந்துடுறாங்களா. இப்போ அந்த சூனியக்காரி அந்த எஸ் பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டு அந்த சூனியக்காரி இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ இவன் கையில் வச்சுருந்தாங்களா அந்த மந்தரை ஈட்டி, அதை வச்சு பென் வந்து அந்த பேயை ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். பட் என்ன தான் இது பண்ணாலும் அந்த மந்திர ஈட்டியும் ஒரு கட்டத்துக்கு மேலே உடஞ்சி போயிடுது. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஆம்பளையோட குரல் கேட்குது. இதை அவள் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே போய் பார்க்குறப்ப ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை அந்த சூனியக்காரி குழந்தைக்காக செஞ்சு வச்ச பொம்மை போல். அதை எடுத்த உடனே ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது. இடையில ஹீரோ வந்து அந்த சூனியக்காரி திசை திருப்பறனால ஹீரோவை அந்த இடத்துலையே அந்த சூனியக்காரி பேய் போட்டு தள்ளிடுது. இப்போ அந்த ஈட்டி இருக்குது தெரியுமா, அதை திரும்பவும் பென் எடுத்து கொண்டு வந்து அந்த சூனியக்காரியோட முதுகுலையே குத்துறான். அந்த இடத்துல அந்த சூனியக்காரி பென்னையும் கொடூரமாக போட்டு தள்ளிடுது. இப்போ இவனுங்களும் செத்து போயிடுறானுங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அழுதுகிட்டே அப்படியே வெளியே ஓடி வர்றப்ப ஒரு பழைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்ப சில விஷுவல்ஸ் வந்து ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, அந்த சூனியக்காரியும் அவங்களோட ஹஸ்பண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த மக்கள்னால அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் இவ வயிற்றில் இருந்த குழந்தையும் மாதத்தில் அப்படியே இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் வந்து தன்னைத்தானே எரிச்சு அவளும் இறந்து போயிருக்கா. இறந்து போகிற டைமில் தான் இந்த மாதிரி இந்த தீவுக்கே சாபம் விட்டுருக்கா. சாபம் விட்டதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து அப்படியே செத்து போயிருக்காங்க. இந்த விஷுவல் மைண்டில் வந்ததுக்கப்புறம் திரும்ப சுயநினைவுக்கு ஹீரோயின் வர்றப்ப பின்னாடி அந்த பேய் வந்துடுது. அது வந்து ஹீரோயினை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சூனியக்காரியோட ஹஸ்பண்ட் சூனியக்காரி கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையை இப்போ ஹீரோயின் சூனியக்காரி கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இங்கே பாரு, அந்த ஊர் மக்கள் உன்னோட ஹஸ்பண்டை கொன்னதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள ஏன் கொன்ன, ஒருவேளை உன்னோட குழந்தை வந்து நேரம் உயிரோடு இருந்திருந்தா நீ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை கொன்னதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உன் குழந்தையே சொல்லியிருப்பா, உனக்கே அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையும் சூனியக்காரியோட கையில் இவ கொடுக்குறா. அதை கையில் வாங்கினதுக்கப்புறம் சூனியக்காரி தன்னோட நார்மலான தோற்றத்துக்கு வர்றா. வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அதுவும் கரெக்டு தான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி என்னோடய ஃபேமிலியவே இவங்க அழிச்சதுனால தான் நான் வந்து கோவத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே வர்ற எல்லாத்தையுமே போட்டு தள்ளினேன், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறா. இப்போ இங்கே தண்ணிக்குள்ளே விழுந்த ஹீரோயின் திடீர்னு போட்டில் எழுந்திருக்கிறா. சுற்றி பார்த்தா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உயிரோடு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, சூனியக்கார பேய்க்கு ஹீரோயின் இந்த மாதிரி உன் குழந்தைய இப்போ இருந்தால் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை நீ வந்து கோவத்தில் சம்மந்தமே இல்லாமல் யாரையோ கொண்டுட்ருக்க அப்படின்ற விஷயத்தை புரிய வச்சதுனால சூனியக்காரி என்ன பண்ணியிருக்கான்னா, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கு இது ஒரு கனவு நடந்த மாதிரி அந்த சூனியக்காரி திரும்ப எல்லாத்தையுமே உயிரோட கொண்டு வந்து, ஓகே நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தையே ரிவர்ஸ் பண்ணி திரும்ப எல்லாத்தையுமே உயிரோட கொண்டு வந்து அந்த போட்லேயே ஹீரோயினை சேஃபாக வச்சுருக்கா. சரி, ஒரு வழியாக ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோயின்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின் அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரேஸ்லெட்டை வந்து ஒரு முக்கியமான நம்ம லைஃப்பில் வந்து லைஃப் பார்ட்னராக யார் வரணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணுக்கு தான் கொடுப்பாங்க. இவன் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா இவன் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்றதை படத்தில் சொல்லவே இல்லை. அப்புறம் பென் கிட்ட வர்றாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்பாடா, அந்த தீவுக்கு நம்ம இனிமேல் போக மாட்டோம், நம்ம எல்லோரும் தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அப்படியே போட்டில் போகிறத காட்டுறாங்க. இன்னொரு சீன் வருது. அது என்னன்னா, அந்த சூனியக்காரியோட ஹஸ்பண்ட் தண்ணியில் அடிக்கப்பட்டு வந்து அந்த தீவில் மாட்டினவன் அவனோட உயிரை சூனியக்காரி பொண்ணு காப்பாற்றிருக்கா. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு லவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட சின்ன ஃப்ளாஷ்பேக். இதை காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. கைஸ், இந்த படத்தோட ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹாரர் மூவிஸ் நான் உங்களுக்காக போடுறேன். நான் இதே மாதிரி இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.